இன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிட் போலுங்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு எடுப்பாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு பின்ன ஒரு கருத்து கணிப்பு எடுப்பாங்க. நம்ம தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாத்திட்டையும் போயிட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு சொல்கிறாங்க தெரியும். அதுதான் ஃபஸ்ட்டு தேர்தலுக்கு முன்னாடி எடுக்கிறது. ஓட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வராங்க தெரியுங்களா, அவங்கக்கிட்ட கருத்து கணிப்பு எடுக்கிறாங்களே நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு. அதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல். அதில் பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் கருத்து கணிப்பு எடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னன்னா, ஒவ்வொரு சேனலில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே இவ்வளோ சேனல் வச்சிருக்க மாட்டாங்க, டிஎம்கே இவ்வளோ சேனல் வச்சிருக்க மாட்டாங்க. ரெண்டு சேனல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு 3-4 சேனல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், டிஎம்கே தான் டாப்பில் இருக்குது. இன்னொரு 3-4 சேனல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் டாப்பில் இருக்குது. என்னடான்னு பார்த்தா இந்த சேனலில் இவங்க, இந்த சேனலில் இவங்கன்னு வந்துகிட்டே இருக்கிறாங்க. டிவிக்கே பார்த்தீங்கன்னா 8 to 20% தான் வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. எந்த கருத்து கணிப்பு எதை வச்சு கருத்து கணிப்பு எடுத்தாங்க அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. எப்படி கருத்து கணிப்பு எடுத்தாங்கன்னு ஒன்றுமே புரியல. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏடிஎம்கே வருமா இல்லை டிஎம்கே வருமா. டிவிகேங்கிறது ஒரு இதே இல்லை. விஜய் எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் உருவாக்கி வச்சிருக்காரு தெரியுங்களா. அது தெரிஞ்சிருந்தா பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமே இல்லாமல் இத்தனை வருஷத்துல இல்லாமல் இந்த டைம் தான் 85% ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆரில் 67 லட்சம் ஓட்டு நீக்கினாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த 67 லட்சத்தை ஓட்டை நீக்கினதுக்கு அப்புறமும் 85%, போன தடவை 74% தான். அப்போ 67 லட்சம் கள்ள ஓட்டு போட்டு பார்த்தீங்கன்னா 74% தான். அந்த 67 லட்சம் கள்ள ஓட்டை எடுத்துட்டு 85%னா அப்போ தளபதி எந்த இடத்துல இருக்காரு, எவ்வளோ மாசில் இருக்காரு, எவ்வளோ பீக்கில் இருக்கிறாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இது எவனும் தெரிஞ்சுக்காம பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்புன்னு சொல்லிட்டு வந்துட்டு டிவிக்கே 8 to 20% தான்ப்பா வரும், மீதி தான்ப்பா வரும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் ஆட்சி பிடிக்குது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் டிஎம்கே தான் ஆட்சி பிடிக்குது. வலுவான கூட்டணியில் இருக்குது அப்படி இப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா வலுவான கூட்டணி ஒன்றும் அவங்களாம் அப்படி இல்லையே. மக்கள்கிட்ட நாங்கள் கேட்குறோம், மக்கள் காதுபட கேட்குறோம். அவங்களாம் சொல்கிறவங்க டிவிக்கே இல்லை. ஏன் இந்த சைடில் எந்த கருத்து கணிப்புமே எடுக்கல? இவங்களா ஏதோ ஒரு வசமாக பார்த்துட்டு அவங்களுக்கு தகுந்ததெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்புன்னு எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதான் போட்டுருக்காங்க. இதுதான் இது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா யாரும் மக்களுக்கு நல்ல செஞ்சவே இல்லை இது வரைக்கும். மிஞ்சி போனால் அங்கே பாருங்க, இந்த டிஎம்கே ஆட்சியே இருக்குங்க. ஒரு 5 விஷயத்தை உங்களால் சொல்ல முடியுமா என்ன பண்ணாங்கன்னு? எல்லாத்திட்டையும் கேட்டிங்கன்னா அவங்க எல்லாரும் ஒரே பதில் சொல்கிறது என்ன தெரியுமா? ஒரு 2 விஷயம் சொல்லுவாங்க. என்னன்னா, பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா அப்படிம்பாங்க. அது சில பேருக்கு போகவே இல்லை, அது தெரிஞ்ச விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இலவச பேருந்து, அதுவும் பார்த்தீங்கன்னா ஓசி பஸ்ஸு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஓசி பஸ்ஸு இதை தவிர வேறு என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கட்சி ஆளுங்களுக்கே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அவங்களே யோசிப்பாங்க என்ன பண்ணாங்க. இவ்வளோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தளபதி பேச மாட்டேங்கிறாரு. எத்தனை விமர்சனம் வச்சாங்க. கொலன்னு என்ன பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோம், சும்மா நம்ம பேசி ஒவ்வொரு வார்த்தை. இந்த பிரேமலதா விஜயகுமார் இருக்கிறாங்க தெரியுங்களா, பேரே எனக்கு அந்த அம்மா பேரே வரமாட்டேங்குதான். விஜயகாந்தோட ஒய்ஃப் வந்து பிரேமலதா இருக்கிறாங்க தெரியுங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா பேச தெரியாமல் கொலன்னு பேசி எங்கள் ஆட்சியில் டிஎம்கே ஆட்சியில் என்ன குறைய போச்சு, அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்புறம் பார்த்தீங்கன்னா மது இந்த போதைப் பொருள்லாம் அதிகமாக இருக்குது, அவ்வளோதானே வேற என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் பேச தெரியல. இத்தனை நாளாக டிஎம்கே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், பெண்களுக்கு 100% பாதுகாப்பு 100% பாதுகாப்புன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அது அந்த அம்மா போட்டு உடச்சிட்டாங்கல்ல. அந்த மாதிரி தான் தளபதி பேசினாலும் 5 நிமிஷம் பேசினாலும் 2 நிமிஷம் பேசினாலும் தளபதியே சொன்ன மாதிரி தான் என்ன பாயிண்ட்டு உள்ளே என்ன இருக்குன்னு கரெக்டாக பேசிட்டு வரும். அதை விட்டுட்டு வளன்னு எதுக்கு பேசணும், என்ன பேசணும்? அந்த மாதிரி தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சு என்னமோ 5 வருஷமாக எல்லாம் வேலை செஞ்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு நாட்டுக்கு போயிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா தளபதி எலெக்ஷன் முடிஞ்சோடனே தளபதி ஓடிடுவார், வெளிநாட்டுக்கு வரமாட்டார், தோற்று போயிடும்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தளபதி ஓடலையே. யார் போனாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஃபாரின் ட்ரிப்புக்கு போனாங்க. இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். தளபதி இந்த ஊர்லேயே தான் இருக்கிறாரு, தமிழ்நாட்டிலே தான் இருக்கிறாரு. கோயம்புத்தூர் போனார், திருச்செந்தூர் போனார், சீரடி போனார் சாய்பாபா கோயிலுக்கு. தளபதி தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் தளபதி வந்துடுவாருன்னு. ஏன்னா சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு எல்லாரும் நிறைய போட்டிருக்காங்க. அது வேற பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மனசில் நஞ்சு விதைக்கிறன்னு வேற கேஸ் போடுறாங்க. என்ன நஞ்சு விதைக்கிறீங்க? நீங்கள் குழந்தைங்க பாதுகாப்பு இருக்கா? குழந்தைங்க ரோட்டில் நிம்மதியாக நடக்க முடியுதா? ஓட்டு காசு கொடுக்குறீங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. தளபதி வந்து குழந்தைங்கிட்ட உங்கள் அம்மாட்ட எப்படி சாக்லேட்டுக்கு ஐஸ்கிரீமுக்குலாம் அடம் பிடிக்கிறீங்க மாதிரி டிவி கேட்க ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படின்னு வந்து பிஞ்சு குழந்தையில நஞ்சு விதைக்கிறாராம் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு போய் தூக்கிட்டு போகிறானுங்க வெக்கமே இல்லாமல். என்ன அப்படி கொடுத்தாரு, என்ன அப்படி இது பண்ணிட்டாரு? அவர் குழந்தைங்க எல்லாருக்கும் அவரை ரசிக்கிறாங்க.
அவர் வந்தக்கப்புறம் தான் குழந்தைங்கள்லேருந்து அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இத்தனை நாளாக ஏமாத்திக்கிட்டு இருந்தே இதில் என்ன ஃபால்ட்டுனா ஏடிஎம்கே டிஎம்கே மட்டும் நம்பி இந்த கொத்தடிமையாக இருந்தானுங்க தெரியுங்களா, முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க தெரியுமா, அவங்களுக்குலாம் பயம் இன்னொரு கட்சி வரப்போதே நம்ம நிலைமையில என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே வயிறு எரிஞ்சு சாவறானுங்க, வயிறு எரியிறானுங்க, கண்ணுக்கு முன்னாடியே எரியிறானுங்க. எனி டைம் பார்த்தீங்கன்னா நாம் கூட அவங்களெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. அவங்க எனி டைம் நம்மளையே பற்றி நினச்சி 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 டிப்ரெஷன் ஆயிடுறாங்களாட்டக்கப்பா. அவ்வளோ இதாக இருக்கிறாங்க. ஏன்னா அதை நம்பியே பொழப்பு ஓட்டிட்டாங்க. அதனால என்ன பண்ண போறோன்னு தெரியல. இந்த கருத்து கணிப்பு, ஈர வெங்காயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. என்ன தெரியுங்களா, ஒண்ணே ஒண்ணு, எல்லா மனசுலயும் தளபதி இருக்கிறாரு. எல்லா வீட்லயும் ஒரு தளபதி இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா யாரை கேட்டாலும் தளபதி தான். மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். 8 மணிக்கு கவுண்டிங் பண்றாங்க. 11 மணிக்கெல்லாம் என்னன்னு ரிசல்ட் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் எந்த கருத்து கணிப்பு உண்மை, எந்த கருத்து கணிப்பு சொம்பு தூக்குனதுன்னு எல்லாம் தெரிஞ்சிடும். அதனால நான் உங்களுக்கு 4ஆம் தேதி நான் உங்களுக்கு திருப்பி ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன். அதுக்கு நீங்கள் முக்கியமாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.